அவுட்ஃபிட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பார்ட் 2. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த ரீல். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க என்னோட ப்ரொஃபைல் செக் பண்ணி ப்ரீவியஸ் ரீல் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி யோக்லேருந்து நான் லைனிங் போர்ஷனை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லைனிங் கட்டிங் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டக்கப்புறம் தான் நான் பார்த்தப்போ எனக்கு அந்த ஹோல் ட்ரெஸ்ஸே டிசப்பாயிண்ட் ஆயிருந்துச்சு. இந்த கிளிப் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு லைனிங் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு. ஸோ நான் அகைன் சோர்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்போ தான் நான் கரெக்டான ஷேட் டர்காய்ஸ் க்ரீன் வாங்கினேன். ஒரு பேல் ப்ளூ கலர் இருந்துச்சு. அகைன் நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சிங் அதில் பண்ணி எனக்கு அட்டாச் பண்ணுறப்போ தான் எனக்கு ஒரு ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துச்சு. இந்த மிஸ்டேக்லேருந்து நெக்ஸ்ட் டைம் என்ன தான் நமக்கு ஷேட் மைண்டில் இருந்தாலும் மெயின் ஃபேப்ரிக் கொண்டு போய் தான் லைனிங் வாங்கணும்னு நான் லேர்ன் பண்ணிட்டேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஒர்க் நமக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். அப்போ தான் அது கஸ்டமருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ட்ரெஸ். கஸ்டமர் ஃபிட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் பார்ட்டி வியர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ காண்டாக்ட் அவர் பேஜ் தி கே அப்பரல்.